வணக்கம். a - b the whole square is equal to a square minus 2ab plus b square அப்படிங்கிற அமைப்பில் விரித்து அதனுடைய விடையை கண்டுபிடிக்கக்கூடியதுக்கு ரெண்டு கணக்கு பார்த்துடலாம். 3x - 5y the whole squareங்கிறது ஒரு கணக்கு, 47 ஸ்கொயருங்கிறது ஒரு கணக்கு. இதில் இது a, இது b. இந்த கழித்தல்ங்கிறது சூத்திர அமைப்புக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் சூத்திரத்தில் வர்ற மைனஸை மட்டும் பயன்படுத்திக்கிறேங்க. நீங்களா பி வந்து மைனஸாக இருக்குது அதனால் மைனஸ் பிரதிடுவோம் அப்படின்னா குழப்பிடக்கூடாது. இது அப்படியே சூத்திரத்தில் கொண்டு போய் பிரதிட்டணும். அப்போ a - b ஹோல் ஸ்கொயர், a வந்து 3x, b வந்து 5y, அவ்வளோதான். அப்போ அப்படி எழுதும்போது சூத்திர அமைப்பில் என்ன எழுதணும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் தான் எழுதணும். அப்போ a ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏயாக கருதிய 3x, அதனால் 3x த ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 5y. இந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டு மைனஸ் போட்டுறக்கூடாது. இந்த மைனஸ் தான் இங்கே வந்திருக்குங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து ப்ளஸ் 5y த ஹோல் ஸ்கொயர், அதாவது b ஸ்கொயர். சார் b வந்து -5 அப்படிலாம் நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். அந்த மைனஸ் போட்டிருந்தாலும் ஸ்கொயர் ஆகும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆயிரும். அதனால தான் அவங்க ப்ளஸ்ஸாகவே காமிச்சிருவாங்க. நமக்கு வந்து a 3x, b 5y அப்படிங்கிற அளவில் தான் இந்த கணக்கை பிரதியிடணும். இப்போ 3x ஹோல் ஸ்கொயருங்கிறது 3x பெருக்கல் 3x, 3x பெருக்கல் 3xங்கிறது 3 3 9, x × x x ஸ்கொயர், அதனால் 9x ஸ்கொயர். இந்த எண்களை தொடர்ச்சியாக பெருக்குங்க. 2 3 6, 6 5 30, 30xy. இங்கே x இருந்தது, இங்கே y இருந்தது, மைனஸ் இருந்ததுனால மைனஸ் 30xy. அடுத்தது 5y த ஹோல் ஸ்கொயர், 5y பெருக்கல் 5y, 5y பெருக்கல் 5y, 5 25, y பெருக்குனா y ஸ்கொயர். எனவே இதனுடைய முழுமையான விடையமைப்பு 9x ஸ்கொயர் மைனஸ் 30xy ப்ளஸ் 25y ஸ்கொயர் அப்படின்னு இந்த கணக்கினுடைய விடை அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் அந்த அவங்க நம்பரில் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் மிக எளிமை. 50 கழித்தல் 3 அப்படின்னு போட்டால் 47. இதே a - b ஹோல் ஸ்கொயர் மாடலில் அதை விரித்து விட கண்டுபிடிச்சிடலாம். வாழ்த்து.